எல்லாருக்கும் வணக்கம்ங்க. நான் டாக்டர் கார்த்திகேயன். நம்மளோட கண்கள், காதுகள், நம்ம கால்லேருந்து வரக்கூடிய நரம்புகள் இதெல்லாம் ஒருங்கே வேலை செஞ்சாதான், ஒன்றா வேலை செஞ்சாதான் நம்மளால் சில விஷயங்களை செய்ய முடியுங்க. அப்போ தான் உடல் சமநிலையில் இருக்கும். இன்றைக்கி நாம் 9 உடல் சமநிலை பேலன்ஸ் பயிற்சிகள் செய்ய போகிறோங்க. நம்மளுக்கு காலில் வலிகள் இருந்தால் கூட, மூட்டு வலிகள் இருந்தால் கூட, மூட்டுகளை சுற்றி இருக்கக்கூடிய தசைகள் இதனால் வலுவடையுது, மூட்டு வலிகள் குறையுது. காதுகளில் பேலன்ஸ் இல்லாமல் இருக்கும்போது சில பேருக்கு அந்த தலை சுத்தல்லாம் இருக்கும்ல, அந்த தலை சுத்தல் இந்த 9 பயிற்சிகள் செய்யும்போது குறையுது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட முதுகு வலிகள் இருக்குது, நம்மளுக்கு பேக் பெயின் வருது அப்படின்னா கூட நாம் செய்யக்கூடிய இந்த 9 பயிற்சிகள் மூலமாக நம்மளோட கோர் தசைகள் வலுவடைந்து நம்மளுக்கு முதுகு வலி வர்றது அறவே குறைஞ்சிடும். மேலும் கீழே விழக்கூடிய சான்ஸ் அப்படிங்கிறதே குறையுதுங்க. ரிஸ்க் ஆஃப் ஃபால் அப்படின்னு சொல்லக்கூடிய கீழே விழக்கூடிய சான்ஸ் குறையுது. தேவையில்லாமல் அடிபட்டுக்கிறது போன்ற விஷயங்களையும் நம்மளால குறைக்க முடியுங்க. இந்த பயிற்சிகளில் மெயினான ஒரு விஷயம் நம்ம என்ன பார்க்குறோம்னா ப்ராப்ரியோசெப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஜாயிண்ட்ல இருந்து நம்ம மூளைக்கு எப்படி சிக்னல் வருது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். எல்லா ஜாயிண்ட்ல இருந்து நம்ம மூளைக்கு சிக்னல் வருங்க. கண்கள்ல இருந்து நம்ம மூளைக்கு சிக்னல் வருங்க, காதுகள்ல இருந்து நம்ம மூளைக்கு சிக்னல் வருங்க. நம்ம நிற்கிறோம் அப்படின்னாலே இந்த சிக்னல் எல்லாம் மூளைக்கு போகும். ஆனால் வயசு கூட 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 கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சிக்னல்கள் குறையுங்க. இதனால தான் அடிபடுதல் நடக்கும். இது எப்படி தெரிஞ்சுக்கலாங்க? சிம்பிளாக ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு, இது ஒரு ஃபஸ்ட்டு பயிற்சியும் இதுதான், ஃபஸ்ட்டு டெஸ்ட்டும் இதுதான். இதை குறித்து பெரிய ஆராய்ச்சிகள் பண்ணப்பட்டிருக்கு. இந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட்லேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்மளோட ஜாயிண்ட்டு சென்சேஷன் எந்த அளவுக்கு நம்ம ஜாயிண்ட்ல இருந்து மூளைக்கு போகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் கைகளை இடுப்பில் வச்சுக்கோங்க. 1 feet, 1 அடி இடைவெளி விட்டு நீங்கள் உங்கள் கால்களை அகட்டி வச்சு நின்றுக்குங்க. நின்றுக்கிட்டு நம்மளோட வலது கால் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ இந்த வலது காலில் நாம் நம்மளோட வெயிட்டை கொடுக்குறோங்க. வெயிட்டை கொடுத்து இடது காலை லைட்டாக தூக்குறோங்க. ஒரு 2 to 3 இன்ச்சு தரையை விட்டு மேலே தூக்குறோம் பாருங்கள். இப்போ லைட்டாக மூவ் பண்ணிட்டேன் ரைட் சைடு. வலது பக்கம் மூவ் பண்ணதுனால வலது பக்கம் என்னோடய எடை ஃபுல்லாக போயிடுச்சு. இப்போது இடது காலை லைட்டாக தூக்கியிருக்கிறேங்க. இது 1 leg பேலன்ஸ். இந்த 1 leg பேலன்ஸில் 30 வினாடிகள் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30. ரஃபாக 30 வினாடிகள் நின்றுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவு பேலன்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். ஆனால் இன்னும் பர்ஃபெக்டாக உங்களுக்கு பேலன்ஸ் இருக்குது அப்படின்னா நான் டாமினண்ட் லெக். உங்களுக்கு எப்பவுமே வலது கை பழக்கம் உள்ளவங்களுக்கு வலது கால் டாமினண்ட் லெக், அதே மாதிரி இடது கை பழக்கம் உள்ளவங்களுக்கு இடது கால் டாமினண்ட் லெக். இப்போ நான் வலது கை பழக்கம் உடையவன், என்னால் வலது காலில் ஈஸியாக நிற்க முடியும், இந்த அளவுக்கு 30 செகண்ட் நிற்க முடியும். ஆனால் உங்களோட நான் டாமினண்ட் லெக், என்னோட நான் டாமினண்ட் லெக்கான இடது காலில் வெயிட்டை கொடுத்து இதே மாதிரி என்னால் 30 வினாடிகள் 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு 30 வினாடிகள் நிற்க முடிஞ்சிச்சு அப்படின்னா, பேலன்ஸ் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா அது சக்ஸஸ்ஃபுல், வெற்றிகரமான டெஸ்ட்டுன்னு அர்த்தம். நம்ம ஜாயிண்ட்ல இருந்து வரக்கூடிய சிக்னல்கள் நம்ம மூளைக்கு சரியாக போய் ரீச் ஆகுது, நம்ம கண்கள் சரியாக வேலை செய்யுது, நம்ம காதுகள் சரியாக வேலை செய்யுது. இதெல்லாம் ஒழுங்காக வேலை செஞ்சால் தான் நம்ம இப்படி நிற்கவே முடியும். ஒரு காலில் நிற்கிறது அப்படிங்கிறது 1 leg பேலன்ஸ் அப்படிங்கிறது நம்ம உடலோட சமநிலை தன்மையை குறிக்குது. நம்மளால் 30 வினாடிகள் இப்படி நிற்க முடிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம உடலோட சமநிலைத்தன்மை கரெக்டாக இருக்குது, கண்கள் கரெக்டாக வேலை செய்யுது, காதுகளோட சமநிலைத்தன்மை கரெக்டாக இருக்குது, நரம்புகள் சரியாக வேலை செய்யுது. ஏன்னா நரம்புகள்லேருந்து சிக்னல் வரணும், அப்போ தான் நம்ம இப்படி நிற்க முடியும். நம்ம ஜாயிண்ட்லேருந்து சிக்னல் வரணும், அப்போ தான் நம்மளால் இப்படி நேராக நிற்க முடியும். இல்லைனா நம்மளால் நிற்கவே முடியாது. இதில் எந்த பார்ட்டில் டேமேஜ் ஆனாலும் நம்மளால் இப்படி 1 leg ஸ்டாண்ட் பண்ணவே முடியாது. ஸோ புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுதான் சமநிலை தன்மை. ஓகேங்க. நம்ம இப்போ இந்த பயிற்சிகள் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாம் ஒரு 10 minutes ஆகுது, ஒரு 10 நிமிஷம் நல்லா வாக்கிங் போயிட்டு வாங்க இந்த பேலன்ஸ் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ இந்த சமநிலை பயிற்சிகளுக்கு உடல் வார்ம் அப் ஆகிறது ரொம்ப முக்கியம். உடல் கொஞ்சம் சூடாகணும், ரத்த ஓட்டம் அதிகரிக்கணும். கட்டாயம் 10 நிமிஷம் பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த சமநிலை பயிற்சிகள் செய்ய ஆரம்பிப்போம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பயிற்சி செய்ய போகிறோங்க. இந்த ஃபஸ்ட்டு பயிற்சியில் நம்ம கால்களை 1 அடி இடைவெளி விட்டு நின்றுக்கிட்டு நாம் 2 கைகளையும் இடுப்பில் வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு வலது பக்கம் நம்ம உடல் எடையை அப்படி கொண்டு இடது காலை லைட்டாக தூக்கி 30 வினாடிகள் கவுண்ட் பண்ணணுங்க. 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20
22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30. இப்போது உடல் எடையை இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு இடது பக்கம் கொண்டு வந்துட்டு வலது காலை தூக்கி நேராக நில்லுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30. ஸோ 30 செகண்ட் பண்ணிட்டோம். ரெண்டு பக்கமும் இதே மாதிரி 3 டைம் பண்ணணுங்க. இது வந்து ஃபஸ்ட்டு சமநிலை பயிற்சி, பேலன்ஸ் பயிற்சி. இப்போது அடுத்து ரெண்டாவது பயிற்சி 1 லெக் 3 வே கிக் அப்படின்னு சொல்லுவோம். இதுலேயும் வந்து நம்ம கைகளை இடுப்பில் வச்சுக்கிறோம். நம்ம கால்களை ஒரு அடி இடைவெளியை விட்டு நின்றுக்கிட்டு நம்மளோட இடது காலில் வெயிட்டை கொடுத்துட்டு வலது காலை வந்து இப்படி முன்னாடி கொண்டு போகிறவங்க 3 செகண்ட்ஸ் 1, 2, 3 3 செகண்ட் மட்டும் பண்ணிவிட்டு அப்புறம் திருப்பி ஸ்டார்டிங் பொசிஷனுக்கு வாங்க. வந்துட்டு அப்படியே வந்து காலை கீழே வைக்காமல் சைடுக்கு கொண்டு போங்க. 1, 2, 3 திருப்பி ஸ்டார்டிங் பொசிஷனுக்கு வந்துட்டு இப்போ அப்படியே காலை பின்னாடி கொண்டு போங்க. 1, 2, 3. ஸோ இது வந்து 3 வே கிக். இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வலது பக்கம் பண்ணோம். இப்போ இடது பக்கம் பண்ண போகிறோம். அதனால் வலது காலை ஸ்ட்ராங்காக நிறுத்திக்கிட்டு முதல்ல இடது காலை முன்னாடி கொண்டு போகிறோம். 1, 2, 3. அப்புறம் ஸ்டார்டிங் பொசிஷனுக்கு வந்துட்டு இடது காலை சைடில் கொண்டு போகிறோம். 1, 2, 3. திருப்பி ஸ்டார்டிங் பொசிஷன் வந்து இடது காலை பின்னாடி கொண்டு போகிறோம். 1, 2, 3. ஸ்டார்டிங் பொசிஷன். புரியுதுங்களா? இப்போது வலது பக்கமும் இடது பக்கமும் 1 லெக் 3 வே கிக், முன் சைடு பின். இதை வந்து 3 டைம்ஸ் பண்ணுங்கள். இதை வந்து நான் வந்து உங்களுக்காக ஸ்லோவாக பண்ணி காமிச்சேன். இப்படின்னு. இப்போது சில பேரால் ஈஸியாக எளிமையாக பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க, உங்களோட ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம்? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அதாவது ஸ்பீடாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களோட ஸ்பீடை அதிகப்படுத்தினாலும் அது உங்களுக்கு நல்லது தான். இப்போ நான் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே என்னோடய பேலன்ஸ் வந்து அப்படி சைடில் ஆடுறது எனக்கே தெரியுது. கொஞ்சம் லைட்டாக பேலன்ஸ் தவறுற மாதிரி தெரியுது. அது நல்லது தான். ஏன் அப்படின்னா உங்களோட காதுகள், கண்கள் இயக்கம் ப்ளஸ் நரம்புகளோட இயக்கம் இங்கே ஒருங்கிணைந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால தான் நான் பண்ணும்போது எனக்கே கொஞ்சம் பேலன்ஸ் தவறுற மாதிரி தெரிஞ்சாலும் அதை சரி பண்ணிக்கிறேன். இப்போ நான் வீடியோவுக்காக சரி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னாலும் நீங்களுமே எக்ஸசைஸ் பண்ணும்போது இந்த பேலன்ஸ் சரியாக இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கான்சியஸாக இருப்பீங்க, கீழே விழுந்துடக்கூடாதுன்னு. அதனால் சொல்கிறேன். கொஞ்சம் வலு இருக்கிறவங்க இந்த மாதிரி ஸ்பீடாகவும் பண்ணலாம். இப்போது இந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் பண்ணும்போது முக்கியமாக கூட ஒருத்தர் ஹெல்ப்புக்கு இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்ரு. அதாவது பெரியவங்களாக இருந்தீங்க அப்படின்னா கீழே விழுந்துடக்கூடாது. பக்கத்தில் ஏதாவது சேர் இருந்தால் இன்னும் பெட்ரு. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ரெண்டாவது எக்ஸசைஸ் முடிஞ்சிருச்சு. இப்போது மூணாவது எக்ஸசைஸு. இந்த மூணாவது எக்ஸசைஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இது வந்து பாட்டில் பிக்கப், கோன் பிக்கப்னு பேர், பாட்டில் பிக்கப்னு சொல்லலாம். இதில் வந்து இடது காலை இப்படி நிறுத்தி வச்சுக்கிட்டு முன்னாடி சப்போர்ட்டுக்கு ஒரு சேர் வச்சுருக்கேன். ஏன்னா சில பேருக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. சேர் இல்லாமையும் நம்மளால் பண்ண முடியும் இதை. பட் சேரோடு பண்ணுறது, ஃபஸ்ட்டு வாட்டி பண்ணுறது கொஞ்சம் சேஃப். ஸோ இப்போ நம்ம கைகளை இப்படி சேரை பிடிச்சிக்கிட்டு கால்களை பின்னாடி தூக்கிட்டு இதை எடுக்கிறோம், திருப்பி வரோம். சரிங்களா? இவ்வளோ சிம்பிளான எக்ஸசைஸ் சொல்கிறீங்க. எஸ், சிம்பிளாக தான் இருக்கும். பட் இது வந்து உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவான ஒரு எக்ஸசைஸு. இதே விஷயத்த கைகளை முன்னாடி தூக்கிட்டு அப்படியே காலை பின்னாடி கொண்டு போய் இந்த பாட்டிலை எடுக்கிறோம், பிக்கப் பண்ணுறோம், திருப்பி ஸ்டார்டிங் பொசிஷனுக்கு வரோம். திருப்பி அதே மாதிரி பண்ணி பாட்டிலை கீழே வைக்கிறோம். ஸோ இதை அப்படியே பண்ணிக்கிட்டே வரலாம். நீங்கள் ஒரு 6 to 7 டைம்ஸ் இது தாராளமாக பண்ணலாம். இந்த பாட்டில் பிக்கப் எக்ஸசைஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவான ஒரு பேலன்ஸ் எக்ஸசைஸ். ஸோ இப்போ நான் வலது காலுக்கு பண்ணேன். இதே விஷயத்த நம்ம இடது காலுக்கு பண்ண முடியும். இடது காலை வச்சு பண்ண முடியுமா பார்க்கணும். இப்போ நம்ம இடது காலுக்கு பண்ண போகிறேன். இப்போ வலது காலை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கிறோம். இப்போது இடது கை முன்னாடி வச்சு இடது காலுக்கு தூக்கி இதை எடுக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வாட்டி பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி சேரை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்லோவாகவே பண்ணுங்கள். எவ்வளோ தூரம் முடியுதோ அவ்வளோ தூரம்
ட்ரை பண்ணி பண்ணுங்கள், ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேணாம். இந்த பொசிஷன்லலாம் ஹோல்டு பண்ணலாம் 2 செகண்ட்ஸு. 1 2 1 2 1 2 1 2. ஸோ இது பண்ணும்போதே உங்களுக்கு அந்த பேலன்ஸு தடுமாறுறது தெரிஞ்சாலும் இதை அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே மெதுவாக பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா சூப்பரான எளிமையான எக்ஸசைஸு இந்த பாட்டில் பிக்கப் எக்ஸசைஸு. அடுத்து 4வது எக்ஸசைஸு, நம்ம கைகளை இந்த மாதிரி சாமி கும்பிட்ற மாதிரி நெஞ்சுக்கிட்ட வச்சு ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிட்டு நம்ம வலது காலை தூக்கி இந்த கெண்டைக்கால் மேலே வச்சு அப்படியே கால்களை மேலே தூக்கலாம். தூக்கி நம்ம இடது கால் தொடை மேலே வைக்கலாம். ஸோ நம்மளுக்கு நல்ல ஒரு பேலன்ஸ் ட்ரைனிங் இது. 1 2 3 4 5 6. ஸோ இதை பண்ணக்கூடியவங்க பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ட்ரீ போஸ்ன்னு பேர். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கெண்டைக்கால் இந்த இடத்துல வச்சா கூட போதும், காலை தூக்கி இப்படி வச்சா கூட போதும். 1 2 3 4 5 வச்சிட்டிங்களா? இப்போ அடுத்து வலது காலை கீழே வச்சு இப்போ இடது காலை தூக்கி இங்கே ஃபஸ்ட்டு நீங்கள் கால் கெண்டைக்காலில் வச்சா கூட ஓகே தான். 1 2 3 4 5. அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் முடியும் அப்படின்னா உங்கள் தொடைப்பகுதியிலே கொண்டு போய் காலை வைக்கலாம். 1 2 3 4 5 கீழே வச்சிடணும். ஸோ இந்த ட்ரீ போஸ் மரம் போன்ற ஒரு அமைப்பில் நம்ம நிற்கிறது நம்ம பேலன்ஸ்க்கு சமநிலைக்கு பயங்கரமாக உதவும். 1 2 3 4 5. ஸோ இந்த 4வது ட்ரீ போஸ் எக்ஸசைஸு மிகவும் எளிமையான பயிற்சி. அடுத்து 5வது டைட் ரோப் வாக் அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக ஒரு 3 to 6 மீட்டர் அளவுக்கு ஒரு நேர்கோட்டில் ஒரு ரோப் இருக்கணும். நீங்கள் ரோப் இல்லைன்னா கூட பிரச்சனை கிடையாது. என்ன பண்ணலாம், நீங்கள் ஒரு கோடு போட்டுக்கலாம், ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு கூட போட்டுக்கலாம் உங்கள் தரையில். இல்லை உங்கள் டைல்ஸு தரையில் வந்து டைல்ஸ் வந்து ஒரு நேர்கோட்டில் தான் பதிச்சிருப்பாங்க. அப்போ அந்த டைல்ஸோட நேர்கோட்டை நீங்கள் கணக்கு வச்சுக்கலாம். கணக்கு வச்சுக்கிட்டு கைகளை இடுப்பில் வச்சுக்கிட்டு நம்ம ஃபஸ்ட்டு காலை ஸ்ட்ரைட்டாக இது மேலே வச்சுக்கிறோம். ஸோ இப்போது கைகளை இடுப்பில் வச்சுக்கிட்டு நம்ம ஒரே நேர்கோட்டில் நடக்கிறோம். நம்ம டோஸ் மேலே பாதத்தோட இன்னொரு பாதத்தோட பின்பகுதி வர மாதிரி பண்ணுறோம். ஸ்ட்ரெயிட்டாக நடக்கிறோம். இப்போ நேராக பாருங்கள். இப்போ நான் நேராக பார்த்துக்கிட்டு என் கால்களை என்னோடய பெருவிரல் மேலே முன்கால் படுறத உணர்கிறேன். ஆனால் நான் கீழே பார்க்காம அதை உணர்ந்துக்கிட்டே நடக்கிறேன். டிப் டோ வாக்கிங் அப்படின்னு இதுக்கு பேர். இந்த டிப் டோ வாக்கிங்கில் இந்த ரிப்பன் நான் கீழே வச்சுருக்கேன்ல, இது வச்சுருக்கிறது ஒரு நன்மை என்ன அப்படின்னா நம்ம நேர்கோட்டில் நடக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இந்த ரிப்பன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது நம்மளுக்கு தெரிஞ்சிருங்க. ஒருவேளை அந்த ரிப்பன் இல்லை அப்படின்னா கீழே கோடு இருக்கும். அப்போ நீங்கள் கோடை பார்த்து தான் நடக்கணும். டைல்ஸோட கோடு இருக்கு இல்லையா, அதை பார்த்து தான் நடக்கணும். அது ஒன்று தான் பிரச்சனை. இதில் நான் கீழே பார்க்காம நேராக பார்க்குறேன், அதே சமயம் நேர்கோட்டில் நடக்கிறேன் அப்படிங்கிறது கூடுதல் நன்மை தான், அதில் சந்தேகமே கிடையாது. ஆனால் அதே சமயம் இந்த மாதிரி கீழே பார்த்தும் நீங்கள் நடக்கலாம். கீழே பார்த்து நம்ம தரையில் கரெக்டாக நடக்கிறோமா அப்படின்னு பார்த்து நடக்கலாம். ஸ்டார்டிங் பண்ணுறவங்களுக்கு இதுதான் பெஸ்ட்டுங்க ஆரம்பத்தில். அதுவும் பெரியவங்களுக்கு இதுதான் பெஸ்ட்டுங்க. கீழே பார்த்து நடந்தாலே ஓகே தான், உங்களுக்கு பேலன்ஸ் கிடைக்குதுன்னு அர்த்தம், நம்ம நேராக நடக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ கீழே பார்த்து நடக்கிறது பெஸ்ட்டு தான். பட் அதற்கு அடுத்த கட்டமாக நாம் வந்து நேராக கீழே பார்க்காமையும் நடக்கலாம். பட் கண்கள் திறந்துருக்கணுங்க, கண்களை மூடிடாதீங்க. ஸோ இந்த டிப் டோ வாக்கிங் அப்படிங்கிற இந்த பயிற்சியுமே ரொம்ப அற்புதமான பயிற்சி, பேலன்ஸ் பயிற்சி. இப்போது 5 பயிற்சிகள் முடிச்சிட்டோங்க. இப்போ அடுத்த 6வது. இந்த 6வது பயிற்சி நான் ஏற்கனவே உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கிறேன். மறுபடியும் ஒரு தடவை வீடியோக்காக செஞ்சு காமிக்கிறேன். இது வந்து பேர்டு டாக் பயிற்சி அப்படிங்கிறது. இந்த பேர்டு டாக் பயிற்சியில் நம்ம தோலுக்கு கீழே கரெக்டாக கை இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இங்கே முன்னாடி இருக்க மாதிரி வேண்டாம், நம்ம தோலுக்கு கீழே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம இடுப்புக்கு கீழே இந்த முட்டி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இனிஷியல் பொசிஷன் ரொம்ப முக்கியம். இப்போது இந்த இனிஷியல் பொசிஷன்லேருந்து நம்ம இடது கையை முன்னாடி தூக்குறோம், அப்புறம் வலது காலை முன்னாடி தூக்குறோம். ஸோ இது வந்து பேர்டு டாக் பொசிஷன். 1 2 3 4
5 6. அடுத்து இந்த காலுக்கு 1 2 3 4 5 6. 1 2 3 4 5 6. 1 2 3 4 5 6. இந்த 6வது பேர்டு டாக் பயிற்சி ரொம்ப சூப்பரான பயிற்சிங்க. நம்மளோட கோஆர்டினேஷன், நம்மளோட கண் காது ஜாயிண்ட் எல்லாத்துக்குமே நன்மை தரக்கூடியது, பேக்குக்குமே நன்மை தரக்கூடியது, முதுகு வலியும் வராது இந்த பேர்டு டாக் பண்ணோம் அப்படின்னா. அடுத்து 7வது 7 8 9 எல்லாரும் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. வழக்கம் போல் கைகளை வச்சுக்கிட்டு நம்ம இப்படி வச்சுக்கிட்டு இடுப்பில் வச்சுக்கிட்டு காலை நம்ம நல்லா தூக்குறோங்க. 90 டிகிரிக்கு மேலே தூக்குறோம். இதுவே நிறைய பேருக்கு கஷ்டமான வேலை தான். அதனால தான் எல்லோரும் பண்ண வேண்டியதில்லைன்னு சொல்கிறேன். பட் இருந்தாலும் பண்ணிங்கன்னா நல்லது. 90 டிகிரி. 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்து இந்த கால் 1 2 3 4 5 6 7 8 9 10. 90 டிகிரிக்கு மேலேயும் போகலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ இந்த பேலன்ஸ் பயிற்சியும் ரொம்ப சூப்பராக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் உடல் சமநிலைக்கு. அடுத்து கடைசி பயிற்சி. இதுக்கு இந்த மாதிரி எலாஸ்டிக் பேண்ட் இருந்தால் பெட்ரு. என்னோடய வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே இதை நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி பேண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேண்டை நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டு ஒரு அடி தள்ளி நின்னீங்கனாலே அது ஒரு க்ரிப்பில் இருக்குது. இந்த பேண்ட் நம்ம ஒரு அடி இப்படி தள்ளி வச்சாலே அது ஒரு க்ரிப்பில் இருக்கும். இப்போது நான் ஸ்டார்டிங் பொசிஷன் நின்றுக்கிட்டேங்க. நின்றுக்கிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போது முதல்ல மாதிரியே இடது காலுக்கு வெயிட்டை கொண்டு காலை முன்னாடி கொண்டு போகிறேன். 1 2 3 4 5. காலை சைடில் கொண்டு போகிறேன். 2 3 4 5. காலை பின்னாடி கொண்டு போகிறேன். 2 3 4 5. ஒரு விதத்தில் இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் பயிற்சி. உண்மையிலேயே நம்ம பேலன்ஸ் சூப்பராக எக்ஸ்ட்ராடினரியாக இம்ப்ரூவ் ஆகும் இந்த பயிற்சி நம்ம செய்யும்போது. பட்டு ஏன்னா இது ரெசிஸ்டன்ஸ் கொடுத்து செய்கிறோம், அந்த தசைகளுக்கும் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குறோம், இங்கேயும் பேலன்ஸ் பண்ணி நிற்கிறோம். 1 2 3 4 5. 1 2 3 4 5. 1 2 3 4 5. ஸோ புரியுதுங்களா உங்களுக்கு? சூப்பராக இருக்கும் இந்த பயிற்சி நீங்கள் செய்யும்போது. பட் எல்லோரும் செய்ய வேணாம், ட்ரை பண்ண வேணாம். 30-40 இயர்ஸில் இருக்கிறவங்களா தாராளமாக செய்யக்கூடிய ஒரு சூப்பரான பயிற்சிங்க இது. 1 2 3 4 5. 1 2 3 4 5. 1 2 3 4 5. 1 2 3 4 5. 1 2 3 4 5. 2 3 4 5. ஓகே, 9 பயிற்சிகள் செஞ்சுருக்கிறோங்க இன்றைக்கி. பேலன்ஸ் பயிற்சிகள், சமநிலை பயிற்சிகள். நீங்கள் எவ்வளோ பணம் கொடுத்தாலும் இதை நீங்கள் கற்றுக்க முடியாது. யாரும் இந்த அளவுக்கு சொல்லித்தர மாட்டாங்க. இதை நான் உங்களுக்கு ஃப்ரீயாக எளிமையாக புரிஞ்சுக்கிற மாதிரி நானும் செஞ்சு உங்களுக்கு சொல்லி காமிச்சிக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த எளிமையான பயிற்சிகள் போய் சேரணும். எல்லாருக்குமே இந்த சமநிலை பேலன்ஸ் முக்கியம். கண் காது நம்ம நரம்புகள் எல்லாம் ஒருங்கிணைந்து வேலை செய்கிறதுக்கு, கீழே உளுந்து அடிபட்டுக்காமல் இருக்கிறதுக்கு, வயசான காலத்தில் முதுகு வலியிலேருந்து ரெக்கவரி ஆகிறதுக்கு, திருப்பி முதுகு வலி வராமல் இருக்கிறதுக்கு போன்ற பல விஷயங்களுக்கு இந்த பேலன்ஸ் பயிற்சிகள் நன்மை தரும். மறுபடியும் நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மருத்துவ வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தட், குட் பை ஃப்ரம் டாக்டர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம்.